Hi friends, இந்த வீடியோவில் ஹீட் கான்செப்ட்க்கு ரிலேட்டடாக இருக்கிற ஃபார்முலாஸ் எல்லாமே பார்க்கலாம். 6th ஸ்டாண்டர்ட் டு 10th ஸ்டாண்டர்ட் வரை ஹீட்ன்ற கான்செப்டில் இருக்கிற எல்லா ஃபார்முலாஸையும் கம்பைன் பண்ணி ஒரு நோட்ஸ் மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். இந்த வீடியோ டெட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஃபார்முலாஸ் அண்ட் அதோட கரஸ்பாண்டிங் யூனிட்ஸும் அப்படியே நம்ம சைட் பை சைட் பார்த்துட்டே வந்துடலாம். இந்த வீடியோவில் நான் டெஃபினேஷன்ஸ் அண்ட் அதோட எக்ஸ்ப்ளனேஷன்ஸ்லாம் கொடுக்கல, ஃபார்முலாஸ் மட்டும்தான் பார்க்க போகிறோம். ஹீட்டோட யூனிட் வந்து ஜூல் கலோரி, டெம்பரேச்சரோட யூனிட் கெல்வின், செல்சியஸ், ஃபாரன்ஹீட். ஸோ டெம்பரேச்சரை 3 ஸ்கேல்ஸில் நம்ம மெஷர் பண்ணலாம். செல்சியஸ் ஸ்கேல், கெல்வின் ஸ்கேல் அண்ட் ஃபாரன்ஹீட் ஸ்கேலில் மெஷர் பண்ணலாம். ஸோ இந்த மூணுக்குமே இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை பார்ப்போம். ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ஃபாரன்ஹீட் ஸ்கேல் அண்ட் செல்சியஸ் ஸ்கேல். F minus 32 divided by 9 is equal to C by 5. Cன்றது செல்சியஸ் ஸ்கேல், Fன்றது ஃபாரன்ஹீட் ஸ்கேல். K is equal to 273.15 plus C. Kன்றது கெல்வின் ஸ்கேல். இப்போ எக்ஸாம்பிளுக்கு 30 டிகிரி செல்சியஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இதை நம்ம எப்படி கெல்வினாக மாற்றலாம்? K is equal to 273.15 plus C. Cயோட வேல்யூ 30 டிகிரி செல்சியஸ். ஸோ 30 டிகிரி செல்சியஸ் ரெண்டையும் ஆட் பண்ணால் 303.15 கெல்வினாக வரும். ஸோ ஒரு ஸ்கேலில் செல்சியஸ்லேருந்து கெல்வினாக கன்வெர்ட் பண்ணணுன்னா நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். இதுவே கெல்வினில் கொடுத்துட்டு செல்சியஸாக மாற்றணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? K minus 273.15 is equal to C. நெக்ஸ்ட் வந்து செல்சியஸ்லேருந்து ஃபாரன்ஹீட்டுக்கு மாற்றணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? F minus 32 divided by 9 is equal to C by 5. ஸோ இங்கே ஒரு எக்ஸாம்பிளுக்கு 20 டிகிரி செல்சியஸ் எடுத்துக்கலாம். ஸோ F minus 32 divided by 9 is equal to 20 by 5. ஓகேவா? இப்போ நாங்கள் 5 டைம்ஸில் கேன்சல் பண்ணுறோம். 5 1s are 1, 5 4s are 20. ஸோ F minus 32 is equal to 4 into 9. 4 9s are 36 டிகிரி செல்சியஸ். ஸோ இப்போ நமக்கு F தான் வேணும். அப்போ F is equal to 36 மைனஸில் இருக்கிறது இந்த சைட் போகும்போது 32 ஆகும். அப்போது 68 டிகிரி ஃபாரன்ஹீட். ஓகேவா? ஸோ இதுதான் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ஃபாரன்ஹீட் ஸ்கேல் அண்ட் செல்சியஸ் ஸ்கேல். நெக்ஸ்ட்டு ஹீட் கெப்பாசிட்டி. ஹீட் கெப்பாசிட்டியோட ஃபார்முலா C prime is equal to Q by del T. C primeன்றது ஹீட் கெப்பாசிட்டி. ஹீட் கெப்பாசிட்டியோட சிம்பிள் C prime. Qன்றது amount of heat energy required. amount of heat energy required தான் Q. del Tன்றது change in temperature. change in temperature. So del T is equal to final temperature minus initial temperature. புரியுதா? இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்துக்கலாம். இந்த ஆப்ஜெக்ட் இனிஷியலாக 30 டிகிரி செல்சியஸ் இருக்குது. நம்ம ஹீட் பண்ணதுக்கப்புறம் 100 டிகிரி செல்சியஸாக கன்வெர்ட் ஆகுதுன்னா இந்த ரெண்டுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ். ஸோ சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் 100 டிகிரி செல்சியஸ் மைனஸ் 30 டிகிரி செல்சியஸ் இஸ் ஈக்குவல் டு 70 டிகிரி செல்சியஸ். ஸோ சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் வந்து 70 டிகிரி செல்சியஸ். ஸோ அந்த மாதிரி தான் கண்டுபிடிக்கணும். டெல்டினா ஃபைனல் டெம்பரேச்சர் மைனஸ் இனிஷியல் டெம்பரேச்சர். இதோட யூனிட் ஜூல் கெல்வின் பவர் -1. ஸோ இந்த யூனிட் எப்படி கண்டுபிடிக்கிறேன்னு பாருங்கள். Qன்றது அமௌண்ட் ஆஃப் ஹீட் எனர்ஜி, ஹீட்டோட யூனிட் ஜூல், டெம்பரேச்சரோட யூனிட் கெல்வின். ஸோ J by K. K மேலே போகும்போது K இன்வர்ஸ் ஆகும். ஸோ ஹீட் கெப்பாசிட்டியோட யூனிட் ஜூல் கெல்வின் பவர் -1. நெக்ஸ்ட்டு ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி. ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டியோட சிம்பிள் C is equal to Q divided by M into del T. Qன்றது அதே தான் amount of heat energy required, Mன்றது mass of the substance, del Tன்றது change in temperature.
ஸோ C is equal to Q divided by M into del T. இதுதான் ஸ்பெசிஃபிக் ஹீட்டோட ஃபார்முலா. இதோட யூனிட் பாருங்கள், ஹீட்டோட யூனிட் ஜூல் டிவைடட் பை மாஸோட யூனிட் கிலோகிராம், டெம்பரேச்சரோட யூனிட் கெல்வின். ஸோ அது மேலே போகும்போது ஜூல் கிலோகிராம் பவர் -1 கெல்வின் பவர் -1 வரும். ஸோ இதுதான் ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி. நெக்ஸ்ட் ஸ்பெசிஃபிக் லேட்டன் ஹீட். லேட்டன் ஹீட்டோட சிம்பிள் L is equal to Q divided by M. Qன்றது amount of heat energy required, Mன்றது mass, இதோட யூனிட் ஜூல் பை கிலோகிராம். ஸோ ஜூல் கிலோகிராம் இன்வர்ஸ்னு வரும். ஓகேவா, இதுதான் லேட்டன் ஹீட்டோட யூனிட். ஸோ ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி ஞாபகம் வச்சுக்கிட்டாலே போதும். ஸோ C is equal to Q by del T. Q by del T வந்து ஹீட் கெப்பாசிட்டி, Q by M வந்து ஸ்பெசிஃபிக் லேட்டன் ஹீட். is equal to heat lost. எக்ஸாம்பிளுக்கு வாட்டரை பாயில் பண்ணுறோன்னு வச்சுக்கலாம். பாயில் ஆகுறதுக்கு எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஹீட் தேவைப்பட்டுச்சோ சேம் அமௌண்ட் ஆஃப் ஹீட் வில் பி லாஸ்ட் வென் இட் கூல்ஸ். ஸோ அந்த ஹாட் பண்ண வாட்டர் கூல் ஆகுறப்போ என்ன பண்ணுவோம், அந்த ஹீட் வந்து ரிலீஸ் ஆகும் இல்லையா, எவ்வளோ கெயின் பண்ணிச்சோ அதே அமௌண்ட் ஆஃப் ஹீட் வந்து லாஸ் ஆகும். ஸோ ஹீட் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு ஹீட் லாஸ்ட். தென் இப்போ நம்ம எக்ஸ்பேன்ஷன் நடக்குதுன்னு பார்ப்போம். ஸோ எக்ஸ்பேன்ஷன் எஃபெக்ட்ஸ் ஆஃப் ஹீட் நமக்கு தெரியும், 3 எஃபெக்ட்ஸ். ஸோ எக்ஸ்பேன்ஷன் நடக்கலாம், சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் அண்ட் ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட் மாறும். இது எல்லாமே எஃபெக்ட்ஸ் ஆஃப் ஹீட். இந்த வீடியோவில் எக்ஸ்பேன்ஷன் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ சாலிடாக இருந்தாலும் சரி, லிக்விடாக இருந்தாலும் சரி, கேஸாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு ஆப்ஜெக்டை எந்த ஒரு மேட்டரை நம்ம ஹீட் பண்ணாலும் அதில் எக்ஸ்பேன்ஷன் நடக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது சாலிடில் நடக்கிற எக்ஸ்பேன்ஷன். அந்த எக்ஸ்பேன்ஷன் லீனியராக இருக்கலாம், சூப்பர்ஃபிஷியலாக இருக்கலாம், கியூபிக்கலாக இருக்கலாம். லென்த்தில் எக்ஸ்பேண்ட் ஆச்சு அப்படின்னா அது லீனியர் எக்ஸ்பேன்ஷன். ஏரியா எக்ஸ்பேண்ட் ஆச்சுன்னா அது சூப்பர்ஃபிஷியல் எக்ஸ்பேன்ஷன். வால்யூம் எக்ஸ்பேண்ட் ஆச்சுன்னா அதை கியூபிக்கல் எக்ஸ்பேன்ஷன் சொல்லுவோம். ஸோ அதோட கோஎஃபிஷியன்டோட சிம்பிள் தான் அது. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் லீனியர் எக்ஸ்பேன்ஷனோட சிம்பிள் α/L, யூனிட் கெல்வின் பவர் -1. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் சூப்பர்ஃபிஷியல் எக்ஸ்பேன்ஷனோட சிம்பிள் α/A, இதோட யூனிட்டும் K⁻⁻1. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கியூபிக்கல் எக்ஸ்பேன்ஷன் அதோட சிம்பிள் α/V, அதோட யூனிட்டும் K⁻⁻1. Next, relationship between change in length and the change in temperature of a body. இப்போ நம்ம ஹீட் கொடுக்கும்போது டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும். டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும்போது அந்த ஆப்ஜெக்டில் எக்ஸ்பேன்ஷன் நடக்கும். அது ரெண்டுக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப் தான் பார்க்க போகிறோம். ΔLன்றது சேஞ்ச் இன் லென்த், L0ன்றது ஒரிஜினல் லென்த், ΔT சேஞ்ச் இன் டெம்பரேச்சர், α/L அப்படின்றது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் லீனியர் எக்ஸ்பேன்ஷன். ஸோ ΔL டிவைடட் பை L0 இஸ் ஈக்குவல் டு α/L இன்ட்டு ΔT. ΔL அப்படின்றது என்னதுன்னா ஃபைனல் லென்த் மைனஸ் இனிஷியல் லென்த். இப்போது எக்ஸாம்பிளுக்கு ஒரு அயர்ன் ராட் எடுத்துப்போம். இதோட இனிஷியல் லென்த் வந்து L0 இருக்குது. ஸோ அதுதான் இஸ் ஈக்குவல் டு Li, இனிஷியல் லென்த். இப்போ நம்ம ஹீட் கொடுத்து டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும்போது அதில் ஒரு எக்ஸ்பேன்ஷன் நடக்கும். ஸோ ஆஃப்டர் எக்ஸ்பேன்ஷன் இதோட லென்த் என்னதுன்னா LF. ஸோ எவ்வளவு எக்ஸ்பேண்ட் ஆகிருக்கு அதுதான் ΔL, ஃபைனல் லென்த் மைனஸ் இனிஷியல் லென்த். நெக்ஸ்ட்டு ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த சேஞ்ச் இன் ஏரியா அண்ட் த சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் ஆஃப் அ பாடி. இதுவுமே ΔA டிவைடட் பை A0 இஸ் ஈக்குவல் டு α/A இன்ட்டு ΔT. ΔTன்றது சேஞ்ச் இன் டெம்பரேச்சர், A0ன்றது ஒரிஜினல் ஏரியா, ΔAன்றது சேஞ்ச் இன் ஏரியா. இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் ஸ்கொயர் ஷேப்பில் இருக்குதுன்னு வைப்போம். இதோட ஒரிஜினல் ஏரியா A0. எக்ஸ்பேன்ஷன் ஆகும்போது அஸ்டே ஃபுல் இதோட ஃபுல் ஏரியாவுமே என்ன ஆகும், எக்ஸ்பேண்ட் ஆகும். ஸோ ஏரியா வில் சேஞ்ச். ஸோ இதுதான்
ஃபைனல் ஏரியா எவ்வளவு சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ ஃபைனல் ஏரியா மைனஸ் இனிஷியல் ஏரியா, இதுதான் டெல் ஏ. ஓகேவா? இப்போது ஆல்ஃபா ஏ இதோட யூனிட் வந்து கெல்வின் இன்வர்ஸ்னு பார்த்தோம் இல்லையா, இது எப்படி வருதுன்னு பார்ப்போமா. ஸோ டெல் ஏன்றது ஏரியா, ஏரியாவோட யூனிட் மீட்டர் ஸ்கொயர். ஏ நாட்ன்றதுமே என்னது ஏரியா, இதோட யூனிட் மீட்டர் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா ஏ இன்ட்டு டெம்பரேச்சரோட யூனிட் கெல்வின். ஸோ மீட்டர் ஸ்கொயரும் கேன்சல் ஆயிரும். அப்போ 1 இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா ஏ இன்ட்டு கே. இந்த கெல்வின் வந்து இந்த சைட் போகும்போது ஆல்ஃபாயோட யூனிட் என்ன ஆகும், கெல்வின் இன்வர்ஸ். ஸோ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் சூப்பர்ஃபிஷியல் எக்ஸ்பேன்ஷன் ஆர் லீனியர் எக்ஸ்பேன்ஷன், கியூபிக்கல் எக்ஸ்பேன்ஷன், எந்த எக்ஸ்பேன்ஷன்லேயுமே கோஎஃபிஷியன்ட்டோட யூனிட் என்னென்னா k power minus 1. Relationship between the change in volume and the change in temperature. ஸோ வால்யூம்னா ஒரு க்யூப் ஷேப்பில் ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது. ஹீட் பண்ணும்போது இனிஷியலாக இதுதான் இதோட வால்யூம். ஹீட் பண்ணுறப்போ அதோட வால்யூம் இன்க்ரீஸ் ஆகும்னு வச்சுக்கோங்க, இன்க்ரீஸ் ஆகும்ல. ஸோ அப்போ அதோட வால்யூம் ஃபுல்லாகவே மாறுது அப்படின்னா அப்போ we have to use this formula. del V divided by V naught is equal to alpha V into del T. del T ன்றது change in temperature, del V ன்றது change in volume, V naught ன்றது original volume, alpha V ன்றது coefficient of cubical expansion. ஸோ சாலிடில் 3 waysல எக்ஸ்பேன்ஷன் நடக்கலாம். லென்த் எக்ஸ்பேண்ட் ஆச்சுன்னா அதை லீனியர் எக்ஸ்பேன்ஷன் சொல்வோம். ஏரியா எக்ஸ்பேண்ட் ஆச்சுன்னா அது சூப்பர்ஃபிஷியல் எக்ஸ்பேன்ஷன். வால்யூம் எக்ஸ்பேண்ட் ஆச்சுன்னா அது கியூபிக்கல் எக்ஸ்பேன்ஷன். ரியல் எக்ஸ்பேன்ஷன் அண்ட் அப்பேரண்ட் எக்ஸ்பேன்ஷன் ரெண்டு இருக்குது. ரியல் எக்ஸ்பேன்ஷன்னா ஒரு லிக்விடை வித்தவுட் எனி கண்டெய்னர் வெறும் லிக்விடை மட்டும் ஹீட் பண்ணும்போது எக்ஸ்பேண்ட் ஆச்சுன்னா அதை ரியல் எக்ஸ்பேன்ஷன் சொல்லுவோம். பட் ப்ராக்டிக்கலி ரியல் எக்ஸ்பேன்ஷன் வந்து இம்பாசிபிள். பிகாஸ் ஒரு லிக்விடை ஒரு கண்டெய்னர் இல்லாமல் நம்மளால் ஹீட் பண்ணவே முடியாது. வாட்டரை பாயில் பண்ணணுனாலும் மில்க் ஏதாச்சும் ஒரு லிக்விட் எடுத்துக்கோங்க, கண்டெய்னரே இல்லாமல் நம்மளால் ஹீட் பண்ண முடியுமா? முடியாது. ஸோ அப்படி ஹீட் பண்ணும்போது அந்த கண்டெய்னர்லேயும் எக்ஸ்பேன்ஷன் நடக்கும், அந்த லிக்விட்லேயும் எக்ஸ்பேன்ஷன் நடக்கும். ஸோ அதுதான் வந்து அப்பேரண்ட் எக்ஸ்பேன்ஷன். ஸோ லிக்விடில் 2 எக்ஸ்பேன்ஷன் இருக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட் இப்போ கேஸில் பார்ப்போம். கேஸில் நடக்கிற எக்ஸ்பேன்ஷன் பார்க்கலாம். ஸோ அதுக்கு 3 லாஸ் இருக்குது. இந்த 3 லாஸ் வந்து பாயில்ஸ் லா, சார்லஸ் லா, ஆவகேட்ரஸ் லா. தீஸ் 3 லாஸ் ஆர் த ஃபண்டமெண்டல் லாஸ் ஆஃப் கேஸஸ். ஸோ நம்ம 4 டேர்ம்ஸ் வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். P, V, T, N. Pன்றது ப்ரெஷர், Vன்றது வால்யூம், Tன்றது டெம்பரேச்சர், Nன்றது நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ். ஃபஸ்ட்டு பாயில்ஸ் லா பார்ப்போம். P இஸ் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு வால்யூம், ப்ரெஷர் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு 1/வால்யூம். அப்படின்னா இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். இப்போ வால்யூம் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ப்ரெஷர் டிக்ரீஸ் ஆகும். P இஸ் ப்ரொபோர்ஷனல் டு 1/V at ஃபிக்ஸட் டெம்பரேச்சர். டெம்பரேச்சரை ஃபிக்ஸடாக வைக்கும்போது இந்த ஈக்குவேஷன். ஸோ PV இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். இதுதான் வந்து பாயில்ஸ் லா. நெக்ஸ்ட் இஸ் சார்லஸ் லா. இதை வந்து லா ஆஃப் வால்யூம் அப்படின்னு சொல்லுவோம். வால்யூம் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு டெம்பரேச்சர் அட் ஃபிக்ஸட் ப்ரெஷர். ப்ரெஷரை வந்து கான்ஸ்டண்ட்டாக வைக்கும்போது வால்யூம் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு டெம்பரேச்சராக இருக்கும். V/T இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். இதுதான் சார்லஸ் லா. அவகேட்ரஸ் லா, V is proportional to N. Nன்றது number of atoms or molecules present in the substance. ஓகேவா? at fixed pressure and temperature. pressure and temperature change பண்ணாமல் ஃபிக்ஸடாக வச்சுருக்கும் போது volume is directly proportional to number of atoms. So V/N is equal to constant. இது வந்து அவகேட்ரஸ் லா. அவகேட்ர நம்பர் ஒன்று இருக்குது. Na is equal to 6.023 into 10^23 per mole. இதுதான் அவகேட்ர நம்பர். ஸோ இந்த 3 லாஸையும் கம்பைன் பண்ணி கம்பைன்டு லா ஆஃப் கேஸஸ் பார்க்க போகிறோம். PV divided by NT is equal to constant. இது வந்து கம்பைன்டு லா ஆஃப் கேஸஸ். ஓகேவா?
இப்போ எண்ணுக்கு வந்து மியூ என்ஏ சப்ஸ்டியூட் பண்ணுறோம். PV divided by mu NAT is equal to KB. KBன்றது ஒரு கான்ஸ்டன்ட், போல்ட்ஸ்மேன் கான்ஸ்டன்ட். ஸோ கேபியோட வேல்யூ 1.38 into 10 power minus 23 ஜூல் கெல்வின் பவர் -1. கேபின்றது போல்ட்ஸ்மேன் கான்ஸ்டன்ட். எண்ணுக்கு வந்து மியூ என்ஏ எடுக்கிறோம். அதை வந்து இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது ஒரு கான்ஸ்டன்ட் இருக்கு இல்லையா, அந்த கான்ஸ்டன்ட் வந்து போல்ட்ஸ்மேன் கான்ஸ்டன்ட். இப்போது இந்த டேர்மை நான் அந்த சைட் கொண்டு போகிறேன். PV is equal to mu NA KB into T. ஸோ இது எல்லாமே எனது மியூ NA KB இது எல்லாமே கான்ஸ்டன்ட்ஸ். இந்த 3 கான்ஸ்டன்ட்ஸையும் கம்பைன் பண்ணி R அப்படின்னு ஒரு டேர்ம். Rன்றது ஒரு கான்ஸ்டன்ட். Rோட வேல்யூ 8.31 ஜூல் மோல் பவர் -1 கெல்வின் பவர் -1. இதுதான் யூனிவர்சல் கேஸ் கான்ஸ்டன்ட். ஐடியல் கேஸ் இந்த 3 ஈக்குவேஷனையும் கம்பைன் பண்ணி ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் கொண்டு வந்திருக்கோம். PV is equal to